உங்கள் வீட்டு பாத்ரூம் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரி, மஞ்சள் கரைகள் அழுக்குத்தன்மை எவ்வளோ இருந்தாலும் நான் சொல்கிற இந்த ஒரு பொடியை மட்டும் தூவி பாருங்கள். 100% உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து லெமன் சோடா. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது 50 கிராம் விலையே வந்து 14 ரூபா தான். இந்த லெமன் சோடா வந்து நம்ம பாத்ரூமில் உள்ள கரைகளை வந்து நீக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக வந்து பயன்படும். இப்போ வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த லெமன் சோடாவை வந்து அந்த பவுலில் வந்து போடுறேன். உங்கள் பாத்ரூம் அளவுக்கு ஏற்றாப்புல போட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இந்த லெமன் சோடாவை வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் இருக்கும்ல அதே மாதிரி தான் வந்து இந்த லெமன் சோடாவும் இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். அந்த ஜீனி மாதிரியே தான் இருக்கும். வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது பாருங்கள். இப்போ வந்து லெமன் சோடா வந்து ஒரு 2 ஸ்பூன் வர்ற மாதிரி நான் வந்து என்னுடைய பாத்ரூம் அளவுக்காக ஏற்றாப்பில் எடுத்திருக்கேன். அதோடய நான் இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்க்க போகிறேன். பேக்கிங் சோடா எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமில் உள்ள அந்த துர்நாற்றத்தை போக்குறதுக்காக தான் இன்றைக்கி வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்க்க போகிறோம். அதோட இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு வந்து கோலப்பொடி சேர்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். கோலப்பொடி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து நம்மளை ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். அதுக்கப்புறம் நான் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் பவுடர். அது என்ன வாஷிங் பவுடர்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூவக்கூடாது. இதை வந்து ஃபஸ்ட் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சேர்க்கணும். பவுட்ரு இதில் இருக்கணும். கோலப்பொடி கொஞ்சம் நெருப்பாக இருக்கிறதுனால மிக்சியில் வந்து போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த பவுடரை வந்து அரைச்சி முடிச்ச பவுடரை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பாத்ரூம் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சிங்க்கு க்ளீன் பண்ணிக்கலாம், வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணிக்கலாம். அழுக்கு வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கு இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொடுத்து நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிறேன். அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு. கோலப்பொடி வந்து நெருப்பு தன்மை இல்லை, நல்லா வந்து பவுடர் பாம்புக்கு வந்து இது வந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பொடியை வந்து நம்ம தூவுறதுக்கு முன்னாடி பாத்ரூமில் வந்து ஒரு லிக்யூடை வந்து நீங்கள் வந்து தொளிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த பொடியை வந்து தூவணும். அது என்ன லிக்விட் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் என்னுடைய பாத்ரூம். இப்போ பாத்ரூம் பாருங்கள் எவ்வளோ வந்து உப்பு கரைகள் பிடிச்சி போயிருக்கு பாருங்கள். சைடு ஓரங்கள்லாம் உப்பாக இருக்குது. மட்டும் இல்லாமல் வந்து அழுக்கும் வந்து அந்த சைடு கார்னர்லலாம் அழுக்கும் நிறைய இருக்குது. இப்போ வந்து நான் சொல்கிற இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து தூவுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து பல் தேய்க்கிற வந்து பொடி இல்லை வந்து பேஸ்ட் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்கிட்ட வந்து பல்பொடி இருக்கிறதுனால நான் பல்பொடி போட்டிருக்கேன். அது என்ன பிராண்ட் பல்பொடியாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக பல்பொடி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்பொடி வந்து நல்லாவே வந்து அழுக்குகளை வந்து எடுக்கிற தன்மை வந்து பல்பொடிக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம வந்து தேய்க்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அந்த எந்த ஒரு ஸ்மெல்லையும் வந்து பாத்ரூம் இருக்கிற ஸ்மெல்லையும் எடுக்கிற தன்மை வந்து இந்த பல்பொடிக்கு இருக்குது. நல்லா அழுக்கையும் எடுக்கிற தன்மை வந்து இந்த பல்பொடிக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பாத்ரூம் ஃபுல்லாக வந்து தெளிச்சு விட்றேன். உங்கள்கிட்ட ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டில் இதை ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா பாத்ரூம் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பொடி, அந்த பொடியை வந்து அப்படியே மேலே வந்து அப்படியே தூவி விடுங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் வந்து நான் தூவி விடுறேன். கார்னர் எந்த இடத்துல அழுக்கு அதிகமாக இருக்கோ, உப்பு கரைகள் அழுக்கு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வந்து நான் தூவி விடுறேன். அதேமாரி இந்த உங்கள் வீட்டு டைல்ஸ் வந்து நீங்கள் வந்து தூவி விடலாம், தூவி விட்டு தேய்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பாத்ரூம் மட்டும் இல்லாமல் அந்த சைடில் இருக்கிற அந்த டைல்ஸ்லேயும் வந்து நான் தேய்ச்சி கழுவ போகிறேன். நல்லாவே வந்து ரிசல்ட் தெரியும். உங்கள் பாத்ரூம் வந்து ரொம்ப விடாப்பிடியான கரைகள் இருக்குது, அழுக்கு கரைகள் இருக்குது, உப்பு கரைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பொடியை வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணணும். ஒரு வாஷ்லேயே வந்து உங்களுடைய வந்து டைல்ஸ் வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் ஆகாது. நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண கண்டிப்பாக வந்து உங்கள் பாத்ரூம் வந்து அழுக்கு உப்பு கரைகள் எல்லாமே வந்து நீங்கிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லாவே வந்து முறை வருது பார்த்தீங்களா. நம்ம வந்து வாஷிங் பவுடர் சேர்த்துருக்கோம், நல்லாவே முறை வரும். நல்லா நம்ம பேஸ்ட்டும் ஃபஸ்ட்டே ஊற்றுனால அதுலேருந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே முறை வரும். நம்ம கோலப்பொடி போட்டிருக்கிறதுனால நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கிறதுக்கு அழுக்குகள் போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால நம்ம பாத்ரூமில் இருக்கிற துர்நாற்றத்தை போக்குற தன்மை வந்து நம்ம வந்து லெமன் சோடா வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம வீட்டு வந்து மஞ்சள் கரைகள் அப்புறம் அழுக்கு கரைகள் எல்லா கரையும் எடுக்கிற தன்மை லெமன் சோடாவுக்கு இருக்குது.
நான் வந்து சைடு ஓரங்களையும் வந்து நல்லாவே தேய்ச்சி விடுறேன். சைடு ஓரங்களில் தான் நம்மளுக்கு அதிகமான உப்பு கரைகள் வந்து படிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வந்து குளிக்கும்போது வந்து அந்த இடத்துல தான் வந்து நிறைய வந்து சோப்பெல்லாம் வந்து தண்ணி போடும். நம்ம வந்து கீழே தான் தேய்ச்சி விடுவோம். ஆனால் வந்து மேலே யாருமே வந்து அதிகமாக கவனம் கொடுத்து தேய்க்க மாட்டோம். இதனால் வந்து நம்மளுடைய டைல்ஸ் வந்து ரொம்ப உப்பு கரை பிடிச்சி அசிங்கமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பொடியை தூவி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த சைடு ஓரத்துலேயும் தேய்ச்சி க்ளீன் பண்ணுங்கள். சுத்தமாக க்ளீன் ஆயிரும். பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும். வாரத்தில் 2-3 நாள் வந்து இந்த பொடியை யூஸ் பண்ணி நீங்கள் பாத்ரூம் கழுவுனாவே உங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து அவ்வளோ நீட்டாக புதுசு போல் இருக்கும். நல்லா தகன்னு பளிச்சுன்னு மின்னும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து காசே செலவில்லாமல் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் வந்து நம்ம வந்து இந்த டிப்ஸை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு. எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம வந்து யூஸ் பண்ணாத டிப்ஸு. ஏன்னா வந்து கெமிக்கல் நம்ம கையில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாளடைவில் வந்து நம்மளுக்கும் பாதிப்பாக இருக்கும். அதேமாதிரி நம்ம டைல்ஸுக்கும் வந்து பாதிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா டைல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக வந்து அந்த டைல்ஸோட அந்த தன்மை வந்து கலர் வந்து ரொம்ப மங்கிரும். அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த கெமிக்கல் ஐட்டம் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சுவாச பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். இதேமாரி வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண போது நம்மளுக்கு எந்த ஒரு கேடும் கிடையாது. நம்ம பாத்ரூமுக்கும் எந்த ஒரு கேடும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பாத்ரூமும் நல்லா க்ளீன் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லாவே வாஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து தண்ணியை தெளித்து விட்றேன். நல்லாவே அந்த நான் தேய்ச்சி விடும்போது எனக்கே தெரியுது அழுக்கு வந்து சுத்தமாக வந்து வெளியேறுது பாருங்கள். நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நல்லாவே அழுக்கு போகுது பாருங்கள். அப்புறம் வந்து இன்னொரு தடவை லைட்டாக வந்து நான் தேய்ச்சி விட்றேன். சுத்தமாக வந்து அந்த அழுக்கு கரைகள் வந்து போயிடுச்சு. உப்பு கரைகளும் வந்து ஓரளவுக்கு வந்து போயிடுச்சு. நான் ரெகுலராக இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். பாத்ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு மின்னும். இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிட்டேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டிப்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னு எனக்கு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொன்னாலும் நான் அதே மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு வந்து நான் வந்து போட்டு விடுறேன். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.